நம்ம எதிர்பார்க்காத விட கொஞ்சம் அதிகமான ஒரு லாபங்கள் கிடைக்கும். லாபம்ன்றது அவரவருடைய மனநிலையை பொறுத்தது. இப்போ அம்பானிக்கு வெறும் ரூ. 1 லாபமா, இல்ல ரூ. 1000 லாபமா, இல்ல ரூ. 10,000 லாபமா, இல்ல ரூ. 1,00,00,000 லாபம். நம்மளுக்கு ரூ. 1,00,00,000 லாபம். அவருக்கு 100 கோடி தான் லாபம். இல்லையா? அந்த மாரி அவரவருடைய மனநிலையை பொறுத்து அவர்களுக்கான லாபம் என்பது இரட்டிப்பு மடங்காகும். சத்தியமா சொல்றேன், கார்டு மட்டும் இருந்த பர்ஸ்ல இந்த தடவ காசு இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவ காசு மூலையில் நனைய போகிறீர்கள். சொல்லும்போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இருக்கும்போதே ஆரம்பிக்கும்போதே நான் உட்பட எல்லா ஜோதிடரும் இந்த டாப் 2026ல கொண்டு வந்தது ரிஷபம் தான். ஏன்னா சனியுடைய பொசிஷனும் சரி, ராகுடைய பொசிஷனும் சரி, குருவோட பொசிஷனையும் வச்சு. ஸோ இந்த தடவை 3ஆம் இடத்தில் குரு அமர்ந்து சனிக்கு பார்வை கொடுத்து அது உங்களுடைய 11ஆம் இடமே இருக்குது. உங்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் லாபமாக மாறப்போகுது. நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அப்போ இது வரைக்கும் பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி தப்பாக போகுதே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி இனிமேல் நீங்கள் நினைக்கிறது நினச்சிட்டு இருக்கிறது எல்லாமே லாபத்தை தரக்கூடியதாக மட்டுமே மாறப்போகுது. கூடிய சம்பாதிக்க போகிறீங்க. நிறைய பேருக்கு நிறைய திட்டமிடல் இருக்கும். ஒரு பிளான் போட்டு சில விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வருமானம், தொழில் அப்படின்ற இது வரைக்கும் வில்லத்தரசியாக இருந்தால் கூட ரிஷபராசிக்காரங்க வேலைக்கு போகலாமான்ற எண்ணம் போட்டு மனசில் நச்சரிக்கை வைக்கும்.